வீரத்தமிழச்சிங்கிறது அடிக்கிறதோ, உதைக்கிறதோ, ஒருத்தனை அறையிறதோ, ஒருத்தனை செருப்பால் அடிக்கிறதோ இது இல்லை. வீரத்தமிழச்சி யாருன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியை ஒரு ஒரு மிருகம் சிதைச்சிருச்சு. அதை வெளியே சொன்னால் நமக்கு அசிங்கமாக போயிருமே, இது வெளியே சொன்னால் நம்ம வாழ்க்கை கெட்டு போகுமேன்னு நினைக்காம சமூகத்தில் துணிஞ்சு சொன்னா பாருங்க, அவள் தாங்க வீரத்தமிழச்சி. அவள் வீரத்தமிழச்சி. பொள்ளாச்சியில் கதற கதற கற்பிச்சாங்கல்ல, ஒரு பொண்ணு காதல்னு சொன்னான்னு நம்பி போனால, அங்கே ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து கதறிச்சு கற்பழிச்சு சின்னம் நாக்கிட்டாங்களே. அந்த அந்த வாய்ஸ் அண்ணா விட்டுருங்க விட்டுருங்க. அவளை செதஞ்சு போயும் அந்த பொண்ணு வெளியே வந்து அவங்க யார் யாருன்னு தோலை உரிச்சதில்ல, அவள் தான் வீரத்தமிழச்சி. இங்கே சிலம்பு சண்டை, துப்பாக்கி சுடுறது, கராத்தே, பொண்ணு கராத்தே தெரியும், இதெல்லாம் வீரம் இல்லை. அது வீரம்ங்கிறது உடல் இல்லை, இங்கே இருக்கணும், மனசில் இருக்கணும் வீரம். இந்த படத்தில் அதை தான் பார்த்தேன். வீரத்தமிழச்சின்னு யாரு? ஒருத்தன் என்னை தொட்டானா வெட்டு விட்டு, ஐயோ வெளியே சொன்னா நம்ம வாழ்க்கை விரும்பும், நாளைக்கு கல்யாணம் ஆகாதோ, எவனு கட்டிக்க மாட்டானோ, கட்டினா கட்டுக்காட போகிறான், தொட்டுறோம் வெட்டியானா, அவன் வீரத்தமிழச்சி. நமக்கு தெரிஞ்சு பல பாலியல் வன்கொடுமைகள், அதில் வெளியில் தெரிகிறது 10னா வெளியில் தெரியாது 1000ங்க. பயந்து போய் வெளியே சொன்னால் நமக்கு தெரியும், சொல்லலை எப்படி தெரியும்? அப்படி சொன்ன மட்டும் தான் வெளியே தெரியுது. அப்போ சொல்லாது எத்தனை இருக்கும்? வெளியே சொல்லி அந்த நாய்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்த அத்தனை பேரும் வீரத்தமிழச்சிகள். ஒரு பொண்ணு வெகுண்டு விழணும், அநியாயத்துக்கு எதிராக வெகுண்டு விழணும், அதர்மத்துக்கு எதிராக வெகுண்டு விழணும், அதை சொல்கிறது தான் இந்த வீரத்தமிழச்சி. சுரேஷ் பாரதி, அந்த பாரதி எப்படி உங்கள்கிட்ட தகுதியோடு ஒட்டியிருக்காரு பேர். பாரதினாலே புரட்சி தான், பாரதினாலே புதுமை பெண்ணுக்குன்னு வார்த்தையை ஃபேமஸ் ஆக்குனவரே பாரதி தான். சொன்னார்ல தலைவர், சொன்னார்ல பாரதி ராஜா அவர்கள், புதுமை பெண்ணு படம் எடுத்தார்னு. அங்கே பாரதி ராஜா, அங்கே பாரதி இருந்தார், அதனால் ஒரு புதுமை பெண்ணு படத்தை எடுக்க முடிச்சு. இங்கே சுரேஷ் பாரதி, உங்கள் பேரில் பாரதி இருக்குது, அதனால் இப்படி ஒரு புதுமையான கதையை இங்கே எடுக்க முடிஞ்சது.